ப்ரோக்கோலி எவ்வளோ ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஸோ அந்த ப்ரோக்கோலியை இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தி ஸ்டைலில் வந்துட்டு பண்ணிட்டு நான் லஞ்ச் பேக் பண்ணிட்டு இருக்கேன். அது எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியும் டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம நார்மலாக பொரியல் தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் எடுத்துக்கோமோ சேம் அதே மாதிரி கடுகு, உளுந்தம் பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் பெரிய வெங்காயத்தை ஒன்று குட்டி குட்டியாக சாப் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஸ்டிர் ஃப்ரை பண்ணி விடுங்க. ஸோ அப்புறமா நான் கேப்சிகம், கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன். அதையே ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஸ்டிர் ஃப்ரை பண்ணுங்க. அப்புறமா பன்னீரை ஃபைனாக துருவி எடுத்திருக்கேங்க. கேரட் ஸ்லைஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதில் நீங்கள் பன்னீரை ஃபைனாக துருவி எடுத்துக்கோங்க. அப்புறமா ப்ரோக்கோலி, பன்னீர் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம மசாலா டீஸ்பூன் ஆஃப் ஜீரா பவுடர், ½ டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், கஸ்தூரி மேத்தி இது எல்லாம் நல்லா தூவி விட்டு கொஞ்ச நேரம் வதக்கி எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா